நாடார் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் கரத்தை ஏபி ராஜா. எங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த கிருஷ்ணன் அவர் வந்து சிஎல்எஸ் காலேஜில் வந்து படிச்சுட்ருக்காரு. அந்த காலேஜில் சேர்ந்தவங்க சுமார் 14 பேர் சேர்ந்து இவரை வந்து கூட்டிகிட்டு போய் மது போதை அதை சரக்கு அடிக்கணும், காசு ஒன்று சொல்ல எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாருமே ஒரு 14 பேர் சேர்ந்து இவரை வந்து மிரட்டி இவர் வந்து கத்தியை வச்சு கத்தி ஒன்று குத்திடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. இவர் உடனே பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள ஓட்டேரி காவல் நிலையத்தில் போய் 24ஆம் தேதி அவங்க அப்பா அவனையும் கூட்டிகிட்டு போய் நேரடியாக போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க. இது மாதிரி என்னுடைய மகனை வந்து துன்புறுத்தி இது மாதிரி கொடுத்து என்னோட மகன் வந்து கேண்டிகேப்டு இந்த 14 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இதனால் மிகுந்த மன உளைச்சலை நான் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு அவரோட பையன் சொன்னதுனால அவங்க அப்பாவை பதறி அடிச்சுட்டு உடனே போய் ஓட்டேரி காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காரு. 24ஆம் தேதி புகார் கொடுத்தாரு. 25ஆம் தேதி அன்னைக்கு வந்து சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க. இது மாதிரி மது போதைக்கு வந்து விரட்டியதாகும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க. சிஎஸ்ஆர் போட்டு இவ்வளவு நாளாகி இது சம்பந்தமாக இது வரைக்கும் அதில் எஃப்ஐஆர் போடலை. சட்ட ரீதியாகவும் நீதிமன்றம் மூலியமாகவும் அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகளோ அதையும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த சரி இது எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதுனால நாங்கள் நாடார் மக்கள் பேரவை சார்பாக ஓட்டேரி காவல் நிலைய வாசலில் 30/12/2023 காலையில் 11:30 மணி அளவுக்கு ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் செய்ய இருக்கிறோம். அதனால அந்த மறியல்லையும் வந்து காவல்துறை வந்து சரியான முறை எடுக்கலன்னு சொன்னால் மிகப்பெரிய லெவலில் எல்லாரும் திருத்தர ஒரு 5000 பேர் திரட்டி சென்னை சிட்டிக்குள்ளே பெரிய லெவலில் நாங்கள் வந்து தமிழக முதலமைச்சர் அவருடைய நேரடி கவனத்துக்கு கொண்டு செல்வதாக முதலமைச்சர் தலைமைச் செயலர் அலுவலகத்து வாசல்லே நாங்கள் போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பவம் நடந்தது வந்து நவம்பர் மாதம் 22ஆம் தேதி. அந்த குற்றச்சாட்டப்பட்ட 14 பேரும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். எப்பயும் போல் வழக்கம் போல் காலேஜ்லேருந்து டீ குடிக்க போகலான்ட்டு ஒரு காலையில் 10 மணி அளவில் என்னை வெளியே கூப்பிட்டு போயிட்டு நண்பர்களை அப்படியே சந்திச்சுட்டு வரலான்ட்டு யாருன்னே முன்னே தெரியாத ஒரு நபரோட அப்பார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு போய் என்னை ஒரு உட்கார வச்சு ஒரு 10-11 மணி அளவில் உட்கார வச்சு கத்தி காட்டி ஆல்ரெடி அவங்க வந்து கஞ்சா போதையில் தான் இருந்தாங்க. மேற்கொண்டு மது போதைக்கு ஆசைப்பட்டு நான் மது அடிக்கிற கேட்ட காசு கேட்டு ஒரு 12 மணி 12லேருந்து 3 மணி வரைக்கும் கத்தி முனையிலே என்னை வச்சு என்னை வந்து கொன்றுவேன் பயமுறுத்தி உன்னை கீழேருந்து தள்ளி விட்டு நாங்களே லெட்டர் எழுதி வச்சிட்டோம், நீ சூசைட் பண்ணிட்டேன் லெட்டர் எழுதி வச்சிட்டோன்ட்டு சொல்லி வீட்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் என்னை மிரட்டி உட்கார வச்சு பண்ணிட்டு ஒரு 3 மணி வரைக்கும் இதே தான் கத்தி எடுக்கவே இல்லை. அவங்க கழுத்தில் இருந்து கத்தி வச்சுட்டே தான் இருந்தாங்க. 3 மணிக்கு அப்புறம் மிச்சம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. வைசாக்கு அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்க எனக்கு அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம்னு நாங்கள் நண்பர்களாக இருக்கும்போது கொஞ்சம் பணம் இருந்துச்சு, 2000 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. அதை தவிர்த்து போக ஒரு 30,000 ரூபா கேட்டு அதை கொடுத்தாதான் உன்னை நான் வீட்டுக்கு விடுவோம், இல்லைன்னா இங்கேயே கன்சாக உன்னை எதாவது பண்ணுறோன்னு அப்படி என்னை மிரட்டி ஒரு 9 வரைக்கும் உட்கார வச்சுருந்தாங்க. சிச்சுவேஷன் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போனனால நான் என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸருக்கே கால் பண்ணி இப்படி நான் டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஒரு 2000 ரூபா இருந்தால் ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு 2000 ரூபா வாங்கி அந்த பசங்களுக்கு கொடுத்து ஒரு 2000 ரூபா அவனுக்கு நான் கொடுத்து அதை என் கார்டு யூஸ் பண்ணி அவன் ஏடிஎம்மில் விட்ரா பண்ண பிறகு தான் என்னை வந்து என் காலேஜ்லேயே இறக்கி விட்டாங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 9:30 9:45 இருக்கும். என்னோடய டெபிட் கார்டு, பேன் கார்டு, ஐடி கார்டு எல்லாமே பிடிங்கி தான் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா அவனை கொண்டுருவோன்னு அவங்க ஓப்பனாக மிரட்டி தான் என்னை வெளியே அமைச்சிருந்தாங்க.